ஹேங்கிங்ல தான் இருக்கும். ஃப்ராக் எல்லாம் கம்ப்ளீட்டா முடிச்ச பிறகு அந்த 1.5 நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த யோக்க 1 more fold, 4 fold பண்ணிட்டோமா. அதுல என்னன்னா அந்த ஜிப்பர் அளவெல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்து ஃபோல்ட் பண்ணணும். 4 fold பண்ணிட்டு இதை யோக்ல இப்படி வைக்கணும். யோக்ல வைக்கும்போது என்ன பண்ணணும், கரெக்டா இந்த ஆன் ஃபோல்டும் அண்ட் இந்த சாட்டினோட செல்வேட் சைடும் இப்போ ஒன்றா வர மாதிரி மேட்ச் பண்ணணும். தெரியுதா? ஸோ தென் இதை எப்படி மார்க் பண்ணிக்கணும். டேப் எடுத்துக்கோங்க. டேப்பை இந்த பாயிண்ட் டிப்பில் வைங்க. விச்ச இதை மெஷர் பண்ணுங்க. எவ்வளோ வந்தது? 8 வந்ததுங்களா? அப்படியே மூவ் பண்ணுங்க. கம்ப்ளீட்டாக இது 8 வரணும். சப்போஸ் நான் இங்கே வைக்கிறேன் 8 வருது, இங்கே வைக்கும்போது 8.5 வருதுன்னா என்ன அர்த்தம்? இதை மேனுவலாக நீங்கள் 8க்கு மார்க் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வச்சா 8 வருதா, இங்கே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 8 கீழே வருதா? ஸோ அதனால் இதை கொஞ்சம் லைனை நான் மேலே பண்ணிடுறேன். பண்ணும்போது எனக்கு 8 மேலே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்துருங்க பேக் பார்ட்டில். தென் 1 more 4 times which includes zipper allowance. ஓகே, இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஆன் ஃபோல்டில் ஆன் ஃபோல்டு மேலே வரும்போது இங்கே வச்சு இது ஷேப்பாக தானே வரும், அதே ஷேப்பில் தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்கர்ட் வரைக்கும் ஜிப் வரும். மேலே போய் இதை கட் பண்ணி அந்த டிப் அங்கே தான் இருக்கும். யூ வில் கெட் அ பாயிண்ட். யூ காட் அ மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் வச்சுட்டேன்னா அந்த மிட் பாயிண்ட்டை டைட்டாக பிடிக்க சொல்லிட்டு இங்கே பாருங்க, நம்ம காம்பஸ் எப்படி மூவ் பண்ணுவோம் அந்த மாதிரி இது அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் வெரி சிம்பிள் ட்ரிக். இது வந்து பிகினர்ஸ்க்கு இல்லை. எனக்கு பிரச்சனை, நான் பண்ணிடுவேன். எவ்வளோ வந்தது? 16 போச்சுன்னா இங்கே வச்சுருங்க டேப்பை. 16 இருக்கா? இங்கே 1 inch மூவ் பண்ணணும், இங்கே 2 inch மூவ் ஆகணும். இங்கே 1 inch, இங்கே 2 inch, இங்கே 1 inch, இங்கே 2 inch. 16 கரெக்டாக இருக்கா? இப்படியும் பண்ணலாம். ஆஸ் பர் த பிகினர்ஸ் யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ் ஸ்டெப். நீங்கள் பிகினர்லாம் பண்ண போகிறீங்களா? அதை பாருங்கள், காம்பஸ் மாதிரி அழகாக இப்படியே மூவ் ஆகும். எக்ஸாக்ட்லி. ஸோ கம்பேர்ட் டு திஸ் ஸ்டெப் இஸ் வெரி ஈஸி. அதாவது இங்கேருந்து பஞ்சிட இங்கே டிப்லேருந்து எடுங்க. ஈஸியாக ஃபர்ஸ்ட் டிப்லேருந்து எடுத்துட்டு கூட இங்கே கட் பண்ணிக்கலாம். டிப்ல வைக்காம இருந்தா 2 1 2 1 அப்படி ஆல்டர்னேட்டா தான் பண்ணுவோம். ஆமா, டிப்ல வைக்கலனா என்ன பண்ணணும்னா இங்க வந்து வச்சு இங்க 2 inchல மார்க் பண்ணுங்க. இந்த டேப்பை ஒரே 1 inch மூவ் பண்ணணும். இங்க 2 inch மூவ் பண்ணணும். இங்க 1 inch, இங்க 2 inch, இங்க 1 inch 2 inch இப்படி தான் மூவ் பண்ணணும். நான் பாட்டு இங்க ஒன்று எடுத்துட்டு இங்க மெஷர் பண்ணிட்டு இப்படியே நான் மூவ் பண்ணனா கம்மியாயிடும். ஸோ வென் இட் கம்ஸ் ஆன் த பாயிண்ட் டிப் ஒரு மிட் பாயிண்ட் மாதிரி கிடைச்சதுன்னா அப்படியே சர்க்கிள் அடிச்ச மாதிரி காம்பஸ்ல நம்ம இப்படி ட்ரா பண்ணோம், மிட் பாயிண்ட்ல வச்சிருவோம், பென்சிலை மட்டும் சுத்துறோம் இல்லையா, அந்த டெக்னிக் தான் இது. ஓகே, எது ஈஸியா இருக்கு? யா, அது சர்க்கிள் காட்டுறீங்க பாருங்க. தெரியுதா? இப்போ இதுல 2 சைடு செல்வேஜ் கிடைச்சிருச்சு. அப்போ உங்களுக்கு தைக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.